மக்களே வெல்கம் டு மோனுவல். நான் உங்க மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் கார பக்கத்துல ஒரு சிக்கன் ரோல் சாப்பிட வந்திருக்குங்க. இங்க என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜ் ரோல்ல வெறும் 39 ரூபாய்க்கு தராங்க. சிக்கன் ரோல்ல பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கே இருக்கு. நம்பூர் சைட்ல வந்துட்டு ஒரு 120 ரூபா இருக்குங்க. இது கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெக்கி பார்க் ஆப்போசிட் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ கார் ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கு. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சென்னை வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டு நிறைய ஃபுட் இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியே கரெக்டா நடந்து வந்துட்டு இருந்தோமா, இதை பார்த்தோம். என்னோட 39 ரூபாய்க்குல வெஜ் ரோல் தராங்களா, சிக்கன் ரோலும் பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்குலாம் தராங்க. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இவங்க கொடுக்குற பிரைஸ்க்கு எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியலையா. ஓகே, அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தலான்ட்டு தான் வந்துட்டேன். ஓகேங்க, வீடியோக்குள்ள போயெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஓகேவா? எங்க இருந்து வரீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வரேன். திருப்பூர்ல இருந்து இங்க ஒர்க் பண்றீங்களா? நான் இங்க இப்ப இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் பாத்தீங்கன்னா ரோல், சிக்கன் ரோல் சாப்பிடுறேன். சிக்கன் ரோலுங்களா? டேஸ்ட்ல எப்படின்னா இருக்கு? டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. லைக் இப்ப பாத்தீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு 40 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்க. அதுக்கேற்ற ஸ்டஃப் இருக்கு. நீங்க ரொம்ப இல்ல, அதாவது டீசென்ட்டா அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு தகுந்தாப்புல இருக்கு. ஓகேண்ணா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வாக் வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகேங்கண்ணா. சரி, இங்க ஸ்டால் போட்டுருக்காங்க, பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தாங்காட்டி சரி சாப்பிட்டு பார்க்கலாம். என் பேர் செந்தூரா. நீங்கண்ணா எங்க இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர். இங்க ஒர்க் பண்றீங்களா எப்படின்னா? ஆமா, இங்க ஒர்க் பண்றேன். ஓகேங்கண்ணா. டேஸ்ட் வைஸ்ல எப்படின்னா இருக்கு? டேஸ்ட் வைஸ் குட். அந்த பிரைஸுக்கேன டேஸ்ட் இங்க இருக்கு. Perfect. Perfect. Per week 4 times, I guess. 4 times. 4 times? Yeah. Weekly? Weekly 4 times. Like Monday I'll come usually. Okay. Then Wednesday and Sunday obviously. Okay. So that is how. Like 3 times confirm. But one day sometimes when the PG food is not good, then I will come. Okay, okay. Hi. Your name bro? Name Harish. ஹரிஸ்ங்களா bro? Bro நீங்க இங்க எப்படி ரெகுலரா வரீங்களா இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? ரெகுலரா அந்த ஷாப் விசிட் பண்றோம் bro. ரெகுலரா வரீங்களா? ரெகுலரா வரேன். ஓகே bro. நீங்க என்னென்ன வந்தா இங்க ட்ரை பண்ணீங்க bro? இங்க எப்பவுமே வந்து அந்த டபுள் ரோல் சிக்கன் ரோல் ஒன்று இருக்கு, அது ஒண்ணு, லஸ்ஸி ஒண்ணு. லஸ்ஸி ஒண்ணுங்களா? எப்பவுமே இந்த காம்பினேஷன் தான் பிடிக்கும். ஓகே bro. எப்போ வந்தாலுமே இதுதான் ட்ரை பண்ணுவோம். டேஸ்ட்ல எப்படி bro இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கும் bro. ஓகே bro. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த் bro. அப்படிங்களா bro? ஓகே bro, தேங்க்ஸ் bro. யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வட பாரதி கௌதம் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தாச்சு. எப்படா பேரண்டா இப்படி யோசிச்சு வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் கூட்டி வந்தா அவரு நிறைய வர்க் பண்ணிதான். bro அவர் நல்லாவே படிச்சிருப்பாரு. படிச்சிருக்காரா? படிச்சிருப்பாரு போல. ஓகே ஓகே, அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டலாம். ஆனா கடை இட்லி தான் இருக்கு. அங்க பாருங்க எத்தனை ஐட்டம்ஸ்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இவ்வளவு இருக்கு. ஹாய், உங்க நேம் ப்ரோ? மை நேம் இஸ் ஆசாஃப். ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணதுக்கு 3 மந்த் ஆயிடுச்சு. 3 மந்த் ஆச்சா? 3 மந்த். எஸ். உங்க கடையில என்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில சிக்கன் ரோல் ஸ்பெஷலா இருக்கும். டபுள் ஏ பிளஸ் சிக்கன் லோடட் ரோல் அது ஸ்பெஷலா இருக்கும். அது பிரைஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ? பிரைஸ் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கும். அது லைக் பிரைஸ் அக்கார்டிங் டு பிரைஸ் we are serving good, like it will stuffing will be good, and as per price it is absolutely fine. டைமிங் ப்ரோ? டைமிங் 5 to 11 o'clock டைமிங் இருக்கு bro. ஓகே ஓகே, 5 to 11 o'clock. 5 o'clock evening to 11 o'clock night இருக்கு. And opposite Techie Park, the people are coming from the opposite office. Like we are getting good people, like good customers. Okay, okay. Request you all, whenever you are coming this side, I request you come to our shop and try once our chicken roll. It's the best. Like it will be worthy for the money. And please try our roll. Okay, okay. Thanks bro. You're welcome. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பர்கர் ஒண்ணுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் ரோல் ஒண்ணு. இது சிக்கன் ரோல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சு இது வந்துட்டு 110 வரும். நார்மலா வாங்கிட்டா 60 ரூபா வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வெஜ் இங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மி, 39 ரூபா. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங்லாம் உள்ள கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பிரைஸுக்கு தானே கொடுக்க முடியும், ஏன்னா அதுக்கு மேல இது பண்ண முடியாது இல்ல. அண்ட் பாத்தீங்கன்னா லஸ்ஸி வாங்கியிருக்கோம். இதை வந்துட்டு ட்ரை பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பர்கர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பர்கர் பாத்தீங்கன்னா அவங்க போடும்போதே பார்த்தேன், ஸ்மெல்லாம் சூப்பரா வந்துச்சுங்க. அந்த சைடு நின்றுட்டு பார்த்தேன்ல, ஸ்மெல் அப்படியே அங்க போயிட்டு வீடியோ அந்த கிளிப் எல்லாம் எடுக்க அப்படியே ஸ்மெல்லாம் ஏறிச்சு. அப்பயே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது இல்லாம அந்த உள்ள இது பண்றதெல்லாம் அவங்க வந்து ஹோம் மேடாமா. சூப்பரா இருக்குங்க. நான் பர்கரே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. செம்ம டேஸ்டா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மயோனிஸ்
அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது வெள்ளரிக்காய், அப்புறம் அவங்க வந்து இந்த ஹோம்மேடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அந்த சிக்கன் போட்டு ஒன்று மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அது டேஸ்ட் உள்ள சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டஃபிங்லாம் உள்ள வச்சிருக்காங்களே அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு பர்கர் சாப்பிட்டு சொல்லியிருப்பாரு சூப்பரா இருக்கும், நான் வந்துட்டு அதிகமா பர்கர் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ரீசன் அதுவும் சொன்னாரு. அவர் வந்து இங்க தங்கி ஒர்க் பண்றதுனால அவங்க ரூம்ல வந்துட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அப்பெல்லாம் சரியில்லாதப்ப வாரத்துல பாத்தீங்கன்னா 7 நாள்ல 4 நாள் வந்துருவேன், பர்கர் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ண அப்படின்னாரு. எப்படா அப்படின்னு பார்த்தா டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. இது வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இது ஒரு 2 சாப்பிட்டாவே பசி அடங்கிரும், அந்த மாதிரி நல்லா உள்ளெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் ரோல் ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ரோலோட சைஸே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பெருசா இருக்கு. நம்ம பாக்குற ரோலோட இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பாருங்க. என்னடா என்னையாட்டே கடிச்சு இழுக்கிற, நமக்கே டெம் பாக்குறாங்க பக்கத்துல உட்காரச்சு. அதான் இருக்குமா? நல்லா இருக்கா? கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் நிறைய போட்டு ஒரு மாதிரி சிக்கனோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கு. சாப்பாடு இந்த விலைக்கு இப்போ 60 ரூபாய்க்கு இது நார்மல் ஷாப்பிங் வாங்கியிருந்தாலுமே இந்த டேஸ்ட்டுக்கு இந்த ரோல் வந்து ஒர்க் தான். நானே இங்க ஆப்போசிட்ல டெக்கில தானே ஒர்க் பண்றேன், ஆனா நான் அதிகமா இங்க வந்ததே இல்லை. ஏன்னா இங்க போவேன் வருவேன் பாப்பேன் 39 ரூபாய்க்கு போட்டிருக்கு, எப்ப இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். சரி பரவாயில்ல நீ வந்தனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கணும். 39 ரூபா 49 ரூபாய்க்கு நம்ம நல்லா இருக்குமா இருக்காதான் நம்ம நினைக்கிறோம், பட் அது நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நினைச்சுக்கோ. ட்ரை பண்ணவா? ட்ரை பண்ணா ஓகேங்க, நம்மளும் ட்ரை பண்ணிடலாம். நானும் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நான் சாப்பிட. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கோ. நான் பிரிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கடி கடிச்சுக்கிறேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். ஒரே ஒரு டைம் பாத்தீங்கன்னா என்னோட கசினோட போனேன், அந்த பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், பயப்பிடிச்சிட்டான். அதிகமா இதான் சாப்பிடுமா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இது சாப்பிடுச்சு கம்முன்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மீன் சிக்கன் இது மாதிரி சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போதே செமையா இருந்துச்சு. அது நம்ம ஈரோட்ல சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன், சாப்பிடறதே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கதான் இருந்தேன், பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சிக்கன் எல்லாம் கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி அப்படியே அந்த சீஸ் அப்படியே இதெல்லாம் ஊத்தி சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ட்ரை பண்ணிடலாமா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பாத்தீங்கன்னா 110 120 அதெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே ட்ரை பண்ணிடலாம். சூப்பரா இருக்குங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. ஆனா வந்துட்டு எதுவுமே இருக்குன்னா கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இதாயிடுச்சுங்க. இந்த சப்பாத்தி மாதிரி இதை வச்சு கொடுத்தாங்களா, இது மட்டும் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா டேஸ்ட் உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சாங்கல்ல அது பயங்கரங்க, சூப்பரா இருக்கு. மூணு மந்த் ஆச்சு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க அது இல்லாம ரிவ்யூ போட்டு வச்சிருக்காங்க, அதை காட்டுறாரு. ரிவ்யூ பாருங்க அப்படின்னு சொன்னாரு ஸ்டார்டிங்ல. என்ன ப்ரோ என் போனை வாங்கி ரிவ்யூ பண்ணுமா? ரிவ்யூலாம் போட வேணாம், நீங்க போய் ரிவ்யூ பாருங்க. கூகுள் 5 out of 5 வந்து ரேட்டிங் 5 out of 5 அதை நான் ஆட் பண்றேன் பாருங்க. என்ன ப்ரோ அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆச்சு அப்படின்னீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க போய் பாருங்க அப்படின்னாரு. எல்லாம் சூப்பரா கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா வெஜ்ஜு. இதுதாங்க அந்த 39 ரூபா. இதுல ஆனா அந்த ஸ்டஃபிங் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே அவ்வளவு பிரைஸ்க்கு அதுக்கு மேல கொடுக்க முடியாது இல்ல. சாதாரண சப்பாத்தி வாங்கினாலே 15 ரூபாய் 20 ரூபாய். ஆமாண்டா, இங்க 20 ரூபா வயமாரில 20 ரூபா சப்பாத்தி. அப்படியா? ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சாஸோட வச்சு அடிச்சிடலாம். சிக்கனோட இது சூப்பரா இருக்குங்க. இது கரெக்டா இதா இருக்கு, இது கரெக்டா குக் பண்ணிருக்காங்க. அது 1 2 இதாயிடுச்சு சாப்பிடுறது. பட் இது அதை விட செமையா இருக்கு. இதுலயே அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே அந்த மயோனிஸ் இதெல்லாம் போட்டு சூப்பரா இது பண்ணாங்க. பட் சிக்கனோட இது நல்லா இருக்கு. நான் சிக்கன் சூப்பரா இருக்குன்னு நினைச்சேன், சிக்கனும் இது சூப்பர்ங்க. பரவாயில்ல, 39 ரூபாய்க்கு இது ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா.
டேஸ்ட்டுக்காக இல்லைனாலும் வயிறு நம்பிடும்ல. நிறைய பேர் வந்து பசிக்காக ஓரளவுக்கு நார்மல் டேஸ்ட் அப்படி இருந்தா கூட பசி அடங்கிடும்ல. கண்டிப்பா 39 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்குதுன்னா எல்லாமே ட்ரை பண்ண தானே செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லஸ்ஸி வெயிட்டிங்ல இருக்குது. இப்ப நம்ம ஊர்ல வந்து லஸ்ஸி அப்படின்னா மிக்சியில போட்டு பட்டுன்னு அடிச்சிருவாங்க. ஆனா எப்படின்னா இவங்க சில்வர் குண்டாக்குள்ள தயிர் ஊத்தி மறுபடியும் சர்க்கரை போட்டு இவங்க அந்த மத்தில கடையிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? சர்க்கரை வந்து ஃபுல்லா கரையாம ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி ட்ரை பண்ணி பாத்திரலாம். ஏய் என்னடா இப்ப நீதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லஸ்ஸி குடிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் டைம்ங்க. என்னடா தயிரை போட்டாதான் லஸ்ஸியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்படி இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குடிக்கிறப்ப இது ஆரஞ்சு பழம் மாதிரி ஏதாவது கலந்துருக்காங்க அப்படின்னு பழம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் லஸ்ஸி குடி. எனக்கு அந்த மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போதா லஸ்ஸினா வெறும் தயிர் மட்டும் போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியும். அதுவும் இல்லாம இங்க வெண்ணிலா ஃபிளேவர் நிறைய ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கு. அது ட்ரை பண்ணுங்க. கம்முனு ஏடா நான் சும்மா சரி இவன் லெசின்றீங்க என்னடா இருக்கு அதுல. நான் அது ஸ்ட்ராபெரி வெண்ணிலா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் இது குண்டா இருக்கவுமே சரி லஸ்ஸி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த தயிரை போட்டு அடிச்சு அப்படியே இந்த சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்க. என்னடா இதுல டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பக்காவா இருக்கு. அதான் அந்த ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு கொடுத்தாங்களா, அதனால பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த ஜூஸ் குடிப்போம்ல அப்படியே அந்த தயிர் அந்த புளிச்ச டேஸ்ட்டுக்கும் அப்படியே அந்த சக்கரை இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ வேற புடுங்கி குடிக்கிறாங்க. சூப்பரா நம்ம மிக்சியில அரைக்கிற மாதிரி நம்ம ஜூஸ் கடையெல்லாம் போடுவாங்கல்ல, அதுல கூட தயிர் நல்லா ரொம்ப அரைஞ்சிரும் ஜூஸ் மாதிரி தண்ணி மாதிரி. இதுல தயிரும் தெரியுது அந்த இனிப்பும் தெரியுது. அதனால இது கொஞ்சம் இன்னும் ஜம்முன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. இது 2 3 வாங்கி குடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. தூங்குறதுக்கு முன்னாடி ஜம்முன்னு ஒண்ணு குடிச்சு தூங்கினோம்னா அருமையா தூக்கம் எந்திரிக்கவே முடியாது காலைல. கண்டிப்பா நீங்க சிக்கன் ரோல் ட்ரை பண்றீங்களோ இல்ல வெஜ் ரோல் ட்ரை பண்றீங்களோ இல்லையோ இந்த பர்கரும் இது ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அப்பா இது 2 பட்டையை கலப்புதுங்க. இது 4ல எது நல்லா இருக்குன்னா இது 2 10 out of 10. அது வேணா ஒரு 8 7 அப்படிதான் தருவேன். அது எனக்கு ஓகேதான். பட் அதுவும் பின்னிருச்சு டேஸ்ட். அதுவுமே என்னன்னா இப்ப நம்ம மத்த ரோல் கடைக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அது எதுல வந்து இவங்க அந்த காஸ்ட் கட்டிங் பண்றாங்கன்னா அந்த ரோல் இருக்குல்ல சப்பாத்தி ரோல் அது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. மற்றபடி வந்து எல்லாமே நீட்டா தான் இருக்கு. எதுலயும் காஸ்ட் கட்டிங் பண்ணாமே இவங்களால வந்து அவ்வளவு ரேட்டுக்கு தர முடியாதுல்ல. அதனால ஓகே முடிச்சாச்சு. அவனுக்கு தந்துக்கலாம், புதுசு வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கா. நீ இப்படி வந்துட்டு நீங்க இந்த டெக்கி பார்க் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு ஜூஸுக்கோ இதுக்கோ ஸ்பெண்ட் பண்ண போறோம். இவங்க 3 மாசம் தான் ஆச்சு. ஒரு 10 பேர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்கிட்ட போய் சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரும்ல. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஈரோட்ல இருந்து சென்னை வந்து ப்ரொமோஷன் யாராவது குடிப்பாளா? நார்மல் நான் வந்து சாப்பிட்டேன். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months தான் ஆச்சு. இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணணும்ல. அதனால தாங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோல வரேன். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்க, டாடா, பை பை.